எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மிஷின் வந்து பேண்ட் சேவிங் மிஷின், யூலியன் பிராண்ட், எஸ்எஸ் டைப், மேக் வந்து சைனா மேக். ஸோ இந்த மிஷின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ல இருக்கிறது இந்த மிஷின். இந்த மிஷின் வந்து ஹெவி மிஷின். நம்ம நார்மலா பேண்ட் சேவிங் மிஷின் விற்கிற மாதிரி இருக்காது. நார்மல் பேண்ட் சேவிங் மிஷின் வந்து ஃபிளாட்டா இருக்கும். இந்த இது இந்த மிஷின்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோப்பா கொடுத்துருப்போம் இந்த பேனல். அதுக்கப்புறமா இந்த மிஷின் வந்து ஸ்பெஷலா கஸ்டமர் ஒருத்தர் இதே மிஷின் வேணும்னு சொன்னதுனால 1.5 மாசம் வெயிட் பண்ணி ஆர்டர் பண்ணி தர வச்சுக்கிறோம். ஸோ இந்த மிஷின் எகெயின்ஸ்ட் ஆர்டர் தான், ரெடி கிடைக்காது. ஸோ எகெயின்ஸ்ட் ஆர்டர் தான் வெயிட் பண்ணி தர மாதிரி இருக்கும். இது மெடிக்கல் கம்பெனிக்கு ஒருத்தருக்கு கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு இதே மிஷின் வேணுங்கிறனால தர வச்சு கொடுத்துக்கிறோம். இப்போ அதே மாதிரி இந்த மிஷினுக்கு இந்த மிஷினுக்கு வித்தியாசம் பார்க்கலாம். இது எம்எஸ் மிஷின், சேம் யூனியன் பிராண்டு, எம்எஸ் டைப் பாருங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஃபிளாட் இருக்கும். நம்ம ஆக்சுவலி இந்த மிஷினோட வீடியோ போட்டிருக்கோம், ஒர்க்கிங் வீடியோ வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் யூடியூப்ல. அதே உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை கூட பார்த்தா உங்களுக்கு இந்த மிஷினோட எல்லா டீட்டெயிலும் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மிஷின் அந்த மிஷின் வித்தியாசம் என்னன்னு பார்த்துடலாம். பாருங்க, பாருங்க இந்த மிஷின்ல வந்து உங்களுக்கு இந்த பிளாக் பிளேட் மோர் கொண்டு எஸ்எஸ்ல இருக்கும். பாருங்க, இதோட பிளேட் மோர் கொண்டு எஸ்எஸ்ல இருக்கும். அப்புறமா இது ஆல்ரெடி இது பாருங்க, இந்த பிளாக் மோட் கொண்டு உங்களுக்கு எல்லாமே குரோம் இது பண்ணி எல்லாமே எஸ்எஸ் டைப்ல கொடுத்துருப்பாங்க. இங்க உங்களுக்கு பாருங்க கீழே லிங்க் ஷாஃப்ட் இருக்கும் பாருங்க. இந்த லிங்க் ஷாஃப்ட் வந்து உங்களுக்கு இன்டர்லாக் டைப்ல வர்ற லிங்க் ஷாஃப்ட் பாருங்க. இப்போ நீங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணா, ஸோ பாருங்க இப்போ அட்ஜஸ்ட் பண்ற ஹைட்டு பாருங்க தெரியுதா? ஸோ இன்டர்லாக் மெத்தட்ல இது லாக் ஆகி இது வருது. இந்த ஷாஃப்ட் டைரக்ட் ஷாஃப்ட் கிடையாது, இன்டர்லாக் சிஸ்டம்ல லாக் ஆகிற ஷாஃப்ட். ஸோ அப்புறமா இதுல வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் கிடையாது, மீன்ஸ் ஒரு சாக்கெட் மாதிரி ஸ்லாக் ஹோல்ஸ் கிடையாது. அதே நீங்க இந்த மிஷின் பாருங்க, இந்த மிஷின்ல பாருங்க தெரியுதா ஹோல்ஸ் இருக்குது தெரியுதா? ஸோ மேலே கீழே இது பண்றதுக்கு இது இருக்கும் பாருங்க. இங்க லிங்க் வந்து மேலையும் கீழையும் இது பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த பிளாக் பிளேட் வந்து எம்எஸ் டைப். ஸோ எம்எஸ்ல பவுடர் கோட்டிங் இருக்குது பாருங்க. பிளாக் கூட சரி உங்களுக்கு பாருங்க கேஸ்டிங் பேஸ்ல பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எம்எஸ் டைப் சேம் மிஷின் தான், பட் ஏன்னா இது வந்து நார்மல் பேசிக் மாடல்ன்ற மாதிரி கொஞ்சம் எவிரிட்டி மாடல், இது அதை விட எவி பாருங்க எல்லாம். இப்போ உங்களுக்கு இது பின்னாடி உங்களுக்கு அதுவும் காட்டுற பாருங்க எப்படி இருக்குது அப்படி பாருங்க. சைட்ல வந்து யூனியனோட பிராண்டோட பேர் போட்டு சீரியல் நம்பர், அப்புறம் என்ன எப்போ மேனுஃபேக்சரிங் எல்லா டீடைல்ஸ் இதுல இருக்கும். மாடல் நம்பர் கொண்டு இந்த மாடல்ல வந்து உங்களுக்கு எம்சிபி எக்ஸ்ட்ரா வரும் பாருங்க. மோட்டரு, ரிலே காயில், எம்சிபி, டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், சேம் அந்த மிஷினுக்கு எல்லாமே தான் பாருங்க. கியர் செட் கொண்டு எல்லாமே உங்களுக்கு மெட்டல்ல இருக்கும். இதுல அந்த மிஷினுக்கு இந்த மிஷினுக்கு வித்தியாசம் என்னன்னா, இங்க ஒரு 3 கியர் வரும், அட்ஜஸ்டபிள் மாதிரி வரும். நான் அப்பயே உங்களுக்கு காட்டம் பாத்தீங்களா, ஒரு கேப் இருக்கிற மாதிரி இங்க ஒரு கேப் வரும். ஸோ இங்க கேப் கிடையாது, டைரக்ட் ஷாஃப்ட்ல லிங்க் பண்ணிருப்பாங்க இந்த வீல். ஸோ இந்த வீல் டைரக்ட் ஷாஃப்ட் லிங்க் பண்றதால உங்களுக்கு இந்த மேல போய் என்ன பண்ணா கூட இது ஷேக் வராது. ஸோ இன்டர்லாக் சிஸ்டம்ல பண்ணிக்கிறதால அப்பயே உங்களுக்கு காட்டின மாதிரி மேலேயும் கீழே பண்ண முடியும். சாலிட் பீஸா இருக்கும் உங்களுக்கு. ஸோ சொல்லப்போ அதோட வெயிட் அதிகம். அப்புறமா பாருங்க ஸ்லோப், உங்களுக்கு ஹெட் ஸ்லோப் நல்லா இருக்கும். அதுல ஃபிளாட்டா இருக்கும். உங்களுக்கு பாருங்க இந்த ஸ்லோப் வந்து ஸ்லோப்பா கொடுத்துருப்பாங்க, மீன்ஸ் இப்படி ஒரு ஸ்லோப்ல இருக்கும். உங்களுக்கு இப்படி இருக்காது, நார்மல் ஃபேஸ் ஃபிளாட்டா இருக்காது, ஸ்லோப்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னொன்னு விசிபிள் நல்லா தெரியும். இப்போ நம்ம இப்படி வந்து பாக்குறதுக்கும் இந்த மிஷின்ல பாருங்களேன், இந்த மிஷின் ஃபிளாட்டா இருக்கும், இந்த மிஷின் இப்படி ஃபிளாட்டா இருக்கும். ஸோ நம்ம இப்படி பாக்குறதுக்கும் அதே இப்படி ஸ்லோப்பா இருக்கும் போது இப்படி பாக்குறதுக்கும் வித்தியாசங்கள். இப்போ நீங்க இது ஸ்லோப் இருக்கிறதால உங்களுக்கு டேட்டா நீங்க நின்னும் போது உங்களுக்கு அது டீடைல் தெரியும், மேல பின்னாடி தெரியும். இப்போ நான் ஆன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு எல்லாமே கிளீனா தெரியும். இப்போ நம்ம டோர் போட்டுடலாம். இந்த மிஷின்ல வந்து விட்த் அதிகம் உங்களுக்கு. இந்த கன்வேரை விட இந்த கன்வேரோட விட்த் அதிகம் பாருங்களேன். கன்வேர் வந்து இது வந்து உங்களுக்கு சின்னது, ஆனா இது அது விட்த் அதிகம், பவரும் அதிகம். பார்க்கலாம் நம்ம ஆன் பண்ணி.
பாருங்க, இது ஸ்டார்ட் பட்டனு, இது சீலிங்கு, இது ஃபேன். இங்க ப்ளோயர் ஃபேன் வரும், ஏர் ப்ளோ ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் ஹீட் செட் பண்ணிக்கிறேன் 190. ஆல்ரெடி ஹீட் ஆயிட்டு கொஞ்சம், இப்போ 107 இருக்குது, ஹீட் ஆகும். இது வந்து ஸ்பீடு நார்மல் மிஷின் விட கொஞ்சம் ஸ்பீட் அதிகம். இந்த மிஷினில் கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக இருக்கும், இது இன்னும் ஸ்பீட் அதிகம். காரணம் என்ன, டேரக்ட் கியரில் லிங்க் கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு சீக்கிரமாக வேகமாக திரும்பும். அதாவது லிங்கோட வேகத்தை கம்மி பண்ணி 2 கியரோட வேகத்தை கம்மி பண்ணிக்கிறதுனால அது டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்பீடை, அதனால கொஞ்சம் ஸ்பீடு இது அதிகம். ஸோ இது நீங்கள் ஸ்பீடு கம்மி பண்ணிங்கன்னா அதிகமாக படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே விசிபிள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியாது பாருங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ மெனக்கெட்டு நீங்கள் மீன்ஸ் இதை பார்க்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இங்கிருந்து பார்த்தா க்ளீனாக உங்களுக்கு அங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு தெரியும். ஸோ ஆன் கனெக்ஷன் எல்லாமே தெரியும். ஸோ இது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் சுவிட்ச். நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஓல்டு சிஸ்டம் ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் திருப்பி இது திருப்பினீங்கன்னா ஆன் ஆகிடும், ரெடியூஸ் ஆகிடும். ஸோ பாருங்க, அதோட இன்டர்லிங்க் கிளாக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு எப்படி வரும். போச்சு. இப்போ பாருங்க, இன்டர்லிங்க் சிஸ்டம்ல இதை லூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க மேல தள்ளும்போது பாருங்க, ரன்னிங்லேயே உங்களுக்கு தூக்க முடியும். பாருங்க பாருங்க, அந்த சிஸ்டம்ல வர்றதால உங்களுக்கு ஈஸியா இதுதான். இப்போ பாருங்க, நம்ம பிளைன் போச்சை சீல் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இது வேக்யூம் போச்சு, 3 சைடு சீலா இருக்கும். இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் லென்த்ல சீல் பண்ணி காட்டுறேன், இந்த சைட்ல சீல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க, ஸ்லாண்ட் இருக்குது பாத்தீங்களா. உங்களுக்கு நீங்க ரொப்பி போடுற ஐட்டம், பவுடர் ஐட்டமோ லிக்விட் ஐட்டமோ நீங்க ஆராமா விடலாம். ஏன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் லென்த் இப்படி இருக்கிறதால உங்களுக்கு ஜஸ்ட் இப்படி கிராஸா போகும்போதே உங்களுக்கு நார்மலா ஸ்லோப்பா போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபினிஷிங். பாருங்க, இதுல பாருங்க சீலிங், இது பாருங்க, அதாவது சீலிங் விட்த் வந்து உங்களுக்கு 12 வரும். பாருங்க, டாட் க்ரூஸ் வரும். இப்போ இதே போஸ்ட்ல வந்து நான் உங்களுக்கு வாட்டர் விட்டு காட்டுறேன், தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு சீல் பண்றேன் அப்படின்னு காட்டுறேன். இன்னொன்று, இந்த போச்சில் வந்து நீங்க இந்த கன்வேர் லென்த் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அதிகமான பிர்த் இருக்கிற போச்சும் போட முடியும். 1 kg நீங்க ஆறாமா இதுல, அதாவது ஹாரிசான்டல் மாடல்ல போட முடியும். இதுல வெர்டிகல் மாடல்ல இன்னும் அதிகமா நீங்க போட முடியும். பட் நம்ம இப்ப தரச்சிக்கிறது ஹாரிசான்டல் மாடல் தரச்சிக்கிறோம் கஸ்டமருக்கு. இப்போ பாருங்க, இப்போ நம்ம சீல் பண்ணா போச்சுல, இப்போ சீல் பண்ணி காட்டிக்கிறோம் பாருங்க. பாருங்க, டாட் இம்ப்ரெஷன், அந்த இம்ப்ரெஷன் கிளீனா தெரியும். நீங்க அங்க இம்ப்ரெஷன் டைட் பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமா தெரியும். பட் நம்ம இந்த கவருக்கு இது போதும். பாருங்க, இம்ப்ரெஷன் கிளீனா தெரியும். இப்போ நாம ஏன் தண்ணி போட்டு காட்டுறோம்னா, உங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா லீக்கேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இருக்குதா இல்லையா. பாருங்க, இந்த லைனை தாண்டி கூட உங்களுக்கு அது வராது. பாருங்க, சரிதான். ஸோ அட்வான்டேஜ் இதுதாங்க இதில். இந்த மிஷின் வந்து ஸ்பெஷலைஸ் மிஷின் கோசம் நமக்கு தர வச்சுக்கிறதால, இந்த மிஷின் நீங்கள் ஆர்டர் வேணும்னா கூட நீங்கள் வெயிட் பண்ணி தான் நாங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மிஷின் கொண்டு. ஸோ அதனால உங்களுக்கு இந்த புது மிஷின் இப்போ விற்கிறோம். சரி, அதோட இது பார்க்கலாம், உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ், நன்றி, வணக்கம்.